என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். காலையில எழுந்த உடனே 4 நல்ல நியூஸை பார்ப்போம், 4 நல்ல நியூஸை கேட்போன்ட்டு நானும் தேடி தேடி பார்த்தாலும் தற்கொலை முயற்சி, பெட்ரோலை ஊத்தி எரிச்சிக்க போறேன், செத்துற போறேன், அப்படி இப்படின்ற நியூஸ் தான் என் கண்ணு முன்னாடி வந்து. அது என்னப்பா சொல்லி தொலையப்பா, நீ திணிக்கிறிய. இவரு கட்சி தொடங்கினாரு, அவன் உசுரை எத்தனையா இருக்கீங்க. மத்தவங்க உசுரை எத்தா கூட பரவாயில்ல, சொந்த கட்சிக்காரன் உசுரை போயிடும் போலியா அவங்களால. அந்த அஜித் தாக்கா தானே சொல்லுங்கிற. அதெல்லாம் ஓல்டு நியூஸ். அவங்கதான் அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேடி வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டாங்களே. அப்புறம் யார் புதுசாயா? நேத்து இந்த கட்சியில இருந்து டெய்லி ஒருத்தன் கிளம்புறாங்க. என்னன்னு கிளம்புறான்னு பார்த்தா, நான் மக்கள் சேவை செய்ய போறேன், அப்படி கிடையாது. அப்புறம் நான் மக்களை சந்திக்க போறேன், அப்படியும் கிடையாது. நான் ஓட்டு வாங்கி தர போறேன், அதுவும் இல்லையா கிடையாது. என்னடா அது? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், நான் கொளுத்திட்டு சாக போறேன். கொளுத்தின்னு சாக போறியா? ஆமா, பெட்ரோல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அசால்ட்டா சொல்லுகிற. இல்லையா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இருந்து ஒரு நபர் கீழ்கட்டல, நான் படிக்கும் போது வேற கீழ் பாக்கணும், கீழ் வந்தாலே நீ கீழ்பாக்கத்துல இருந்தாலும் அப்படிதான் மேலைக்கா பார்த்தா கீழ்கட்டல. நேற்று ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ போட்டு பகிரங்கமான தற்கொலை மிரட்டல் விட்டு இருக்காரு. தற்கொலை மிரட்டலா? கொலை மிரட்டல் தான் விடுவாரு. தற்கொலை மிரட்டல். இப்ப இந்த கட்சி வந்து தற்கொலை கட்சி. அதான் நம்ம பேரே சொன்னோமே, தற்கொலை வெற்றி கழகம்னு மாத்திக்கணும். வெற்றி. ஆமா, அவரு என்ன தற்கொலை மிரட்டல் விடுத்தாரு அதை டீடைல்டா பார்ப்போம். ஏன்னா பெட்ரோல் கேனோட விட்டு இருக்காரு. பெட்ரோல் கேனோட ஆமா, வாங்கி வச்சிட்டாப்ல. சோ அதை டீடைல்டா சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம என்னப்பா, ஒரு கஷ்டமான விஷயத்த பேசும்போது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, விஜய் கட்சியில இருந்து எப்பவுமே உங்களுக்கு நெகட்டிவ் சொல்லி வராது, பாசிட்டிவ் வரும். ஒரு கசப்பான விஷயம் இருக்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஏமாற்றுவதற்கு வயசு இல்லை. அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஏமாத்துறவங்க இருக்கதாண்டா செய்வன்ட்டு ஒரு பெரியவங்க சொன்னா பரவாயில்ல. அப்புறம் யாரு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 வயசு பையன் ஏமாத்தான். 15 இயர்ஸ். அதாவது அது ஒரு டைலாக் சொல்லலாம் பாத்தியா, எப்பா பால் முகம் பாது, அந்த பால் இல்லப்பா ஒரு டைலாக் சொல்லலாம், பால் குச்சிது கூட மறந்து போயிருக்க மாட்டாயா. அந்த மாதிரி வயசுல ஒருத்தன் ஏமாத்தின்னு சுத்தினான், ஏமாத்தி காரியம் வாங்கிட்டான். ஏன்பா அவன் கட்சியில இருக்க எல்லாருமே இப்படிதானா? இந்த டிவிகே கட்சியில இருக்கிறவங்க எப்படி இருக்கான்னு பாருங்களேன். ஏன்னா விஜய்ன்ற ஒரு பிராண்ட பின்னாடி போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துறது. 15 வயசுலயே இவன் இப்படி ஏமாத்துறானே, இவெல்லாம் இன்னும் வளர்ந்து பெரியாள் ஆகி விஜயே மிஞ்சிருவாப்புல. வளர்ந்து பெரியாள் ஆகி விடு, வளர்ந்து பெரியாளா இருக்கிறவன் எப்படி எல்லாம் ஏமாத்துவான், இதையும் டீடைல்டா பாப்போம். இன்னொன்னும் சொல்லி ஆகணுமா? என்னதுப்பா தொடர்ந்து காலையில இருந்து நீங்க இப்படி பண்ண எடுத்து வீடியோ எடுத்தாலே வந்து சோற தின்னுறியா வேற எதனா தின்னுறியாயா அப்படின்னு சேகர் பாபு வந்து பாத்தீங்கன்னா சங்கி கூட்டத்தை வறுத்தெடுத்து அவங்க எல்லாம் பச்சை பச்சை கேட்கல, இவர் கொஞ்சம் டீசென்டான பச்சையில கேட்டிருக்காரு. அதையும் மொத்தமா பாத்துருவோம். டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவி அன்பு சகோதரர் சிவா அவர்களுக்கும், சயிட் ஷேக் அவர்களுக்கும், பிரியா அவர்களுக்கும், திவ்யா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒண்ணு சொல்லிக்கிறோம். தாவேகா கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. இந்த மாதிரி தற்கொலை பண்ண போறோம், தற்கொலை செய்ய போறோம்னு இந்த வீடியோ போடுறதோ, இந்த மிரட்டல் விடுறதோ, இதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்க அம்மா அப்பா உங்களை கஷ்டப்பட்டு கொஞ்சம் அதை மட்டும் நினைச்சு செயல்படுங்க. ஒரு காலத்திலையும் விஜய் உங்களுக்கு ஒரு புடி சோறும் போட போவது கிடையாது, ஒரு கிளாஸ் தண்ணீரும் கொடுக்க போவது கிடையாது என்பதை சொல்லிக்கொண்டு வாங்க டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி நல்ல விஷயத்துல இருந்து, அதாவது சந்தோஷமான விஷயத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனா நீ எந்த நல்ல விஷயமும் சொல்லவே இல்லையே. எந்த நல்ல விஷயமும்? ஆமா பின்ன 3 விஷயம் சொல்லிருக்கேனையா. அது எல்லாமே 7:30. எல்லாமே 7:30 கிடையாதுயா. ஒரு சங்கிய வறுத்து எடுத்திருக்கிறாருன்னா அது நல்ல விஷயம் தானே, அது நல்ல சந்தோஷமான விஷயம் தானே. சந்தோஷமான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் இருக்கேன். அதாவது எங்க
கோயிலுக்கு எல்லாருமே போலாம். எதற்கு போனோம்? சாமி கும்பிட. சாமி கும்பிட போனோம். வழிபாடு பண்ணுங்க, அந்த சாமியை கும்பிடுங்க, யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. அந்த சாமியோட பேரை சொல்லி நீங்க கோஷம் போடுறீங்க, நீங்க அரோகரா போடுறீங்க, நீங்க வாழ்க சொல்றீங்கன்னா யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. அதுதான் நியாயம், அதான் உலக வழக்கம். எல்லாருமே போறது அதுக்குதான். இப்போ சமீபத்திலே நேத்து நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலா திருச்செந்தூர்ல முருகர் கோயில்ல விஜய் ரசிகர் போயிட்டு என்ன பண்ணாப்ல, தளபதி வாழ்க விஜய் போயிட்டு முருகர் கோயில்ல போயிட்டு தளபதிக்கு அரோகரா, டிவிகேக்கு அரோகரா. எது முருகருக்கு தான் சட்டப்படி அரோகரா சொல்லணும். நீ முருகருக்கு அரோகரா சொல்லியிருந்தா கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட சேர்ந்து அரோகரான்னு கத்திருப்பான். ஆனா அங்க போயிட்டு ஒரு பொது இடத்துல போயிட்டு தளபதிக்கு அரோகரா, டிவி, இப்போ நீ தளபதிக்கு அரோகரா, டிவி கேக்கு அரோகரான்னு சொல்லிட்டு வந்துட்ட. நாளைக்கு திமுக இருந்து போறான், போயிட்டு அங்க போயிட்டு திமுக அரோகரா, முக ஸ்டாலினுக்கு அரோகரான்னுவான். அடுத்தது பிஜேபில இருந்து போவான், வீர சாவர்கருக்கு அரோகரா, மோடிக்கு அரோகரான்னு சொல்லுவான். ஏஎம்கேல இருந்து போவாங்க, இபிஎஸ்க்கு அரோகரா, ஓபிஎஸ்க்கு அரோகரானா இது நியாயமான்னு நான் கேக்குறேன். So who is setting a wrong example? TVK. இவனுங்களை கேட்டா அதுதாங்க எங்க மாற்றம். இது மாற்றம், இதுதான் மாற்றம். ஆனா நேத்து வீடியோல நான் தெளிவா நான் இந்த பாயிண்ட சொல்லும் போது நீ என்ன தெரியுமா சொன்ன? இல்ல பிஜேபி காரங்க எல்லாம் எப்படிங்க சும்மா விட்டாங்க இத? அவங்க எல்லாம் சைலண்டா இருக்க மாட்டாங்க, பொழுதுட்டாங்களா அவன? நீங்க பண்ணுவீங்க, நாங்க பண்ண கூடாதா? இப்ப நாங்க பண்றோம் பாரு, அதனாலதான் இப்ப இவங்க பண்ணிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கன்னியாகுமரியில ஒரு தேரோட்டம், சுசீந்திரன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயில். அங்க எப்பவுமே கன்னியாகுமரின்றது உங்களுக்கு நிறைய தெரியும், கிறிஸ்டியன்ஸ் 50%, இந்துஸ் 50%ன்ற மாதிரி ஒரு ஊர் அது. அங்க கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனும் நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்துஸ் ஃபங்க்ஷனும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம் தொகையும் அங்க இருக்கு, முஸ்லீம் மக்களும். இந்த சுசீந்திரன் கோவில் தேரோட்ட விழா நேத்து நடக்குது. சேகர் பாபு, அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க போயிருக்காங்க. அப்போ நீங்க அந்த சாமி பேரை சொல்லி அரோகராவோ இல்ல கோஷமோ இல்ல வாழ்கன்னு போட்டாலோ யாரும் உங்களை எந்த தப்பும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அங்க போயிட்டு பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய், நீ பாரத் மாதா கி ஜெய் சொன்னா கூட பரவாயில்ல, அங்க நீ என்ன சொல்ற, கோயில்ல நின்னுகிட்டு வீர சாவர்கருக்கு ஜெய், சாவர்கர் கோயிலாப்பா அது? இல்லப்பா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு கிறிஸ்டின் எனக்கு தெரியலப்பா, சொல்லுப்பா. சாவர்கருக்கு ஜெய்னா ஒரு அமைச்சர் கத்துவாரா கத்த மாட்டாரா? செருப்ப கழட்டி அடிச்சிருக்கணும்ன்ற அவரு அங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. இவனுக்கு பாரத் மாதா கி ஜெய்னு ஒரு சைடு கத்துறானுங்க, வீர சாவர்கர் வாழ்கின்ற மாதிரி கத்துறானுங்க. யாரு சாவர்கருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே நான் டீடைல்டா பேச போறேன், புல்புல் பறவையா இருக்காது. சோ யாரு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அங்க கத்துனா இருக்கிற பப்ளிக்கும் தான் நீ டிஸ்டர்ப் பண்ற. கண்டிப்பா. இப்போ ஆமாமா அங்க கோயிலுக்கு எதுக்கு வந்திருப்பான்? சாமியே எனக்கு நல்ல வாழ்க்கைய கூடுறான், இந்த வருஷத்துக்கு மேல ஆச்சு, பிளீஸ் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, தயவு செஞ்சு. கண்டிப்பா. இப்படி வருத்தப்பட்டு வேண்டிக்கிட்டு தான் அந்த தேரோட்டத்தை லைட்டா டச் பண்றோம். டச் பண்ண வச்சு நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்கும். அது நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை. எல்லா மதத்திலயும் ஒரு நம்பிக்கையை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சாமிங்கெல்லாம் செய்வாங்களான்னு தெரியாது, கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும். பட் ஒரு நம்பிக்கை, சரி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டோம், அந்த தேரை தொட்டுட்டோம், இனிமேட்டு நம்மளுக்கு காலம் நல்லா இருக்கும், ஒரு 2 அரோகராவோ 2 வாழ்க போட்டோமா, ஓகே, அவங்களுக்கு ஒரு மன திருப்தி, அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும், அவ்வளவுதான். ஏங்க இப்ப மன நிம்மதிக்கு தான் கோயிலுக்கு போறான். அந்த கோயிலுக்கு போனா சாமி உடனே செஞ்சிடும் கிடையாது, அவனுக்கு ஒரு மன திருப்தி, அவனுக்கு ஒரு மன நிம்மதி. அந்த கோயில் வாசல்ல உள்ள போயிட்டு அப்படி காலை வெளில வச்சா ஓகே, ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு வந்துருச்சு. இனிமேட்டு செய்யற வேலையெல்லாம் நல்லா செய்யலாம்னு நினைக்கும் போது நீ அங்க பாரத் மாதா கி ஜெய், வீர சாவர்கர் கி ஜெய், தளபதி கரோகரா, டிவிகே கரோகரானா ஏத்துக்க முடியுமா? அது கூட சவார்கருக்கு ஜெய் சொன்னாங்க, வீர சவார்கர் என்ன வீர என்ன பண்ணிட்டாரு சேகர் பாபு? கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாப்ல. மனுஷன் எவ்வளவுதாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்மள நீ சொல்லும் போது அவர் அங்க பாயிண்ட்ல இருக்கிறவரு ஸ்பாட்ல இருக்கும் போது இப்படி கத்துக்கிட்டா என்ன சாப்பிடுறீங்களா, என்னடா சாப்பிடுறீங்கன்னு கேட்கதான் செய்வாங்க. ஏன்னா அறிவில்லாலே சோற தின்றவன் பேச மாட்டான், அப்படி கத்த மாட்டான். அங்க கோயில் அந்த சாமி பேரை சொல்லி சுசீந்திரன் சாமி வாழ்க எதனா ஒண்ணு சொல்லி அந்த மாதிரி நீ கத்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. அங்க இப்படி கத்தும் போது உன்னை இதை விட கேவலமான வார்த்தையில தான் கேட்டு தப்பு பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இப்ப பிஜேபி RSS சங்கிகள் எல்லாருமே இறங்கிட்டாங்க. எப்படி சேகர் பாபு அப்படி பேசலாம்? இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ,
இவங்களுக்கு இந்த மாதிரி எதனா ஒண்ணு பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டனர், இந்துக்களை அவமதித்தனர். அவர் வந்து இந்து சத்தியத்துல அங்க வந்த பக்தி பரவசத்துல இருக்கிற பக்தர்களை திட்டினாரு. கலவரத்தை தூண்டணும்னு உள்நோக்கத்துல பண்ணி வராருன்னு தான் திட்டி ஒரு பிரச்சனை பண்ணணும்னு பண்ற உங்களை அந்த சின்ன வார்த்தையால திட்டின சேகர் பாபு அவர்களை நாங்கள் கண்மையாக வண்டிக்கிறோம். அங்க வந்து வேற கோஷம் போட்டா நீங்க லத்தி சார்ஜ் பண்ணி ஓட விட்டு இருந்தாங்க, அவரை புடிச்சு உள்ள புதைக்கு போட்டுருந்தாங்க. சாமி கும்பிட வந்திருக்காங்க, நீங்க என்ன இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்கன்னு கத்திருங்க. அதை விட்டுட்டு ஒரு 2 வார்த்தையில ஒண்டி திட்டிட்டு போட்டீங்க. வாட் இஸ் திஸ்? வெரி பேட். ட்ரைனிங் கொடுக்கணும் உங்களுக்கு மிஸ்டர் சேகர் பாபு சார். ட்ரைனிங் வாங்கிக்கோங்க. சோ நல்லா டீச் விட்டு அனுப்பியிருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்றது யாரு? டிவிகே. சோ இப்ப புரியுதா? டிவிகே இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ், டிவிகே இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. ஏன்னா வெறியும் அட்டென்ஷன் சீக்கிங், வெறியும் கலவரத்தை எப்படியாவது ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான். இவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் காலத்துக்கும் வராது, கிடையவே கிடையாது. ஓகே, எப்படியோ நேத்து வந்து சங்கிகளை வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ் போட்டு கிண்டி விட்டு இது ஹாப்பி. இப்போ வந்து மக்களே இந்த வீடியோவை இருக மனம் படைத்தவர்கள், இருக மனம்னு சொல்லக்கூடாதுடா, சாரிடா, சாஃப்ட் மனசு, அது எப்படி சொல்றது? மெல்லிய மனம். அப்ப நீ மெல்லிய மனம் படைத்தவர்கள், ஹார்ட் பேஷண்ட்ஸ், அப்புறமா வந்து கர்ப்பிணி பெண்கள், 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து தற்கொலை மிரட்டல் விட்டு, அதாவது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஏங்க நான் திடீர்னு சிரிச்சிட்டேன்னா தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சாதீங்க, நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் பேசுறேன். அதனால இது வந்து யாரையோ ஊக்கப்படுத்துற விஷயமா நீங்க கருதாதீங்க. நாங்க வந்து கண்மையா இதை வண்டிக்கிறோம். தற்கொலை வந்து எதற்கும் தீர்வல்ல என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்ளுகிறோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மள அறியாமையே சிரிப்பு வந்தது. இப்போ டேய் நீ யாருன்னா ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டு வீடியோ போட்டா உனக்கு டேய் டேய் ஏன்டா அப்படி பண்ற, என்னயா இது, எதுனா பிரச்சனையா, பண பிரச்சனையா? இல்லையா நான் பேசுறேன் உனக்கு பேசியா லூஸ் மாதிரி பண்ணாரு. இந்த மாதிரி பண பிரச்சனையா, கவலைப்படாத, நாங்க எதனா ஹெல்ப் பண்றோம். பதட்டத்தோட கேட்போம். ஏங்க வீட்டுல எதனா பிரச்சனையா, கவலைப்படாதீங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம், தற்கொலை பண்ணிக்காத. ஏங்க உடம்புல எதனா பிரச்சனையா, நோய் எதனா இருக்கா, அதனால தற்கொலை பண்ணிக்கிறியா, கவலைப்படாத, நாங்க எதனா அப்படின்ட்டு ஹெல்ப் பண்றவங்க சொல்லுவாங்க. பட் இவன் போட்டு இருக்கிற வீடியோக்கு என்ன சொல்ல முடியும்னு நீ நினைக்கிற? ஓ கண்டென்ட்டே சொல்லாம நான் பேசினேன். சாரி. அதாவது நேத்து வந்து தாவேக்கால இருந்து ஒரு நபர் கீழ்கட்டளையில இருக்காப்ல, அவரு இங்கதான், அவர் வந்து கீழ்கட்டளையில இருந்து ஒரு வீடியோ போடுறாப்ல. இது மாதிரி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்நாச்சியார் அவர்களின் பிறந்த நாள். அதாவது நேத்து போடுறாப்ல, நாளைக்கு வந்து வேல்நாச்சியாரின் பிறந்த நாளுங்க. இன்னைக்கு பிறந்த நாள். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன அதுன்னா மின்னல் மாதிரி வருவாருங்க. மின்னல் பாத்திருக்கேன் இல்லங்க, மின்னல் சல்லுன்னு வராங்க, அவர் சல்லுன்னு வந்துருவாரு. ஆமா அதுதான் சொல்றேன், பாஸ்டா வந்துருவா. சரி இல்லையே, இவங்க கட்சியில இருக்கிறவங்க ஆக்சுவலா சுரா வி குமார்னு வைக்கலாம், புலி வி குமார், வேதா இப்படிதானே வைக்கணும். எதுனா வேலாயுதம் மின்னலே ஃபேனுங்க அவரு. மின்னல் மாதவன் ஃபேன். ஆமா மின்னலே ஃபேன். சரி, ஏதோ இந்த வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் வந்து நாளைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வேல்நாச்சியார் என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாம நீங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க பண்ணிருக்கீங்க. எனக்கு நான் கடுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன், அதனால நான் தீ குளிக்க போறேன். சிரிக்காதரா, டேய் நான் எவ்வளவு சீரியஸா பேசுறேன்டா. நிகழ்ச்சி கூப்பிட்டு கூட தற்கொலை பண்ணிப்பாங்க. நிகழ்ச்சி என்ன தெரியாம ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, என்ன கூப்பிடல, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இங்க பாருங்க பெட்ரோல் கேன காட்டுறாப்ல, பெட்ரோல் கேனு இங்க பாருங்க, ஃபுல்லா பெட்ரோல் பங்க்ல எனக்கு சாமி சத்தியமா. ஏங்க இப்ப இவரே எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவர் சொல்லிட்டாருல டைமிங் இன்னைக்கு நாளைக்கு. நேத்து வீடியோ போடும்போது நான் சொல்றேன், இன்னைக்கு நைட்டு 9 மணி இல்ல நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள நான் வந்து தீ குளிச்சுப்பேன். இது வந்து என் தனிப்பட்ட ஆயிடுச்சு, ஏதோ ஆகியிருக்காது, நீ தப்பா நினைக்காத, ஏதோ ஆகியிருக்க கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கலாம். ஏன்னா 12:30 மணி ஆயிடுச்சுங்க இப்ப மத்தியானம் ஷூட் பண்ண இருக்கும் போது. 9 மணி கடந்து போயிட்டோம். சோ அவர் எப்படின்னா பாதுகாத்துட்டு இருப்பாங்க, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இதுதான், அதை ஒண்ணும் நாங்க தப்பு சொல்ல. அவருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கணும். ஏன்னா டைமிங் சொல்லிட்டு பாருங்க, கேன்ல பெட்ரோல் இருக்குது, நான் ஊத்தின்னு கொளுத்திக்க போறேன், இது வந்து என் சொந்த முடிவு, நிர்வாகிகளே பாத்துக்கோங்க, அவனும் வந்து இது பண்ண சொந்த முடிவுன்னு சொல்லிட்டு அவங்க மேலயும் பழியும்.
அந்த வீடியோ நீங்க பாத்துருங்க. நாளை காலை கீழ்கட்டளை பகுதிக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்த நாளுக்காக மரியாதை செலுத்த வடக்கு மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு அண்ணன் திரு மின்னல் வி குமார் அவர்கள் வருகை தர உள்ளார். எங்களுக்கு சற்றும் இந்த செய்தியை தெரிவிக்காமல் கீழ்கடலை பகுதி நிர்வாகிகளுக்கும் எனக்கும் தெரிவிக்காமல் இந்த ஏற்பாடு மறைமுகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகும். ஆகையால் இன்று இரவு அல்லது நாளை காலை 9 மணி அளவில் நிச்சயமாக தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் நான் தீக்குளிப்பது உறுதி. தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் போகிற கடைசி உயிர் என்னுடையதாக இருக்கட்டும். பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்களா? நிச்சயமா நாளை காலை நல்ல முடிவு கிடைக்கும். நாளையிலிருந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பிக்கையுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மின்னல் குமார் அவர்கள். இத இந்த பதிவை பார்த்துட்டு என்னால சிரிச்சுக்கிட்டு பேசணும்னு நினைக்கல. ஆனா சிரிப்பு ஏத்துறான். பட் சிரிப்பு ஏத்துறான். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், இதுக்கெல்லாம் எவனா தற்கொலை பண்ணணும்னு நினைப்பானா? அப்ப இந்த தாவேக்கா கட்சிக்காரங்க எந்த ஒரு மன நிலையில இருக்கானுங்க பாத்தியா? இதுக்கு பேர் தான் ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். இதுக்கு பேர் தான் ஆச்சரியக்குறி. நான் உங்களை ஏன்டா தற்குறின்னு கலாய்க்கிறாங்கன்னா இதுக்கு தானடா. ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடல, உங்களுக்கு சொல்லாம ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யல, இதுக்கெல்லாம் நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு ஒருத்தன் கிளம்புனா திமுக பல லட்சம் பேர் செத்துருப்பான். அதிமுகலையும் பல லட்சம் பேர் செத்துருப்பான். ஏன் பல எம்எல்ஏ மினிஸ்டர்ஸே செத்துருப்பாங்க. ஏன்னா கட்சினா அதுதான்டா. ஒருத்தர் அவாய்ட் பண்ண பாப்பாங்க. அது பேரு நீ அரசியல் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை மின்னல் வி குமாருக்கு உன்னை பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்ல உன் ஏரியால இருக்கிற 10 பேருக்கு உன்னை பிடிக்காம இருந்திருக்கலாம். இப்படிதான் அரசியல் நடக்கும். இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னு பேசினா இவரை என்னன்னு கன்வின்ஸ் பண்ணுறது. எல்லாத்துக்குமே தற்கொலை பண்ண வேண்டியது இருக்குமா? பண்ணி கூப்பிடல. இப்ப நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க, தற்கொலை பண்ணிப்பேன். நான் சொல்றேன், இது தீர்வு இல்ல. யாரும் இப்படி பேசாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், ஒரு கட்சி போஸ்டிங் தரலன்னா தற்கொலை பண்ணிக்க போறேன். அவங்க பாருங்க அஜிதா, அவங்க சரி கஷ்டப்பட்டாங்க, அவங்க ஏதோ மனவேதனை போல காசு செலவு பண்ணிருக்காங்க அவங்க. சோ அந்த ஒரு மன குமுறல். இதுல அவங்க ஏன் மெயினா அந்த தற்கொலை முயற்சியில ஈடுபட்டாங்கன்னா அவங்கள திமுகவின் கைக்கூலின்ட்டாங்க. அது ரொம்ப மன வருத்தம். அசிங்கமாவும் பேசிருக்காங்க. ஏங்க, ஒரு கட்சிக்காக நம்ம கஷ்டப்படுறோம், அங்கிருந்து நல்ல பேர் வரலன்னா கூட பரவாயில்ல, ஒரு கெட்ட பேர் வருது. ஏண்டா விஜய் அண்ணனுக்காக நான் இவ்வளோ பாடா படுறேன், நாய் மாதிரி உழைக்கிறேன், எனக்கு செலவு காசு ஒரு 2 கோடி 3 கோடியை நான் செலவு பண்ணிருக்கேன். ஆனா இப்போ நீங்க என்ன திமுக கை கூலின்றீங்க, என்ன அசிங்கமா திட்டுறீங்கன்னு அது மனசு உடையப்படும். அப்போ ஒரு ஃபோர்ஸ்ல அந்த தற்கொலை முயற்சி விஜயம் பார்க்கலன்னு போது அதை எடுத்துட்டாங்க. பட் நீ இங்க உக்காந்துக்கின்னு டைமிங் செட் பண்ணிட்டு நான் நைட்டு 9 மணிக்கு இல்ல காலையில பெட்ரோல் பெட்ரோல் பங்க் காரணம் இப்போ பெட்ரோல் சட்டப்படியே பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்கும் மாட்டோம். இவன் கேமரா ஃபாலோ பண்ணு போனோம் எங்க வாங்கிட்டு வந்தான்ட்டு. ஏன்னா பெட்ரோல் கேன்ஸ்ல வாட்டர் கேன்ஸ்ல வரக்கூடாதுன்ற ரூல்ஸே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க, இப்ப கொளுத்திக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெடிகுண்டு எல்லாம் ஏற்படுத்துறாங்க, பாட்டில்ஸ்ல தூக்கி போடுவாங்களே பெட்ரோல் குண்டு. இந்த மாதிரி குண்டுகள் எல்லாம் தயாரிக்கிறனால ஒரு ஆர்டரே போட்டாங்க, பெட்ரோல் பங்க்ஸ்ல வாட்டர் பாட்டில்ல தரக்கூடாதுன்னு. இவன் வாட்டர் பாட்டில்ல கூட வச்சுக்கிறான், கேன்லயும் வச்சுக்கிறான். அது எப்படி கேன்ல வாங்கினான்னு தெரியல. சோ அந்த பெட்ரோல் பங்க் மேல ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கணும். எதுனா சொல்லிருப்பாங்க, ஐயா என் சின்ன நின்னு போச்சியா, தயவு செஞ்சு கொஞ்சோண்டு குடுங்க, பாவப்பட்டு குடுத்திருப்பான், அது அங்க இருந்து தள்ளின்னு வர முடியாது, சோ குடுத்தீங்கன்னா நான் போய் ரொப்பிப்பேன், இப்படி சொல்லி பெட்ரோல் பங்க் காரங்களை ஏமாத்துறது. அவங்களும் பாவம். இப்ப இவனால பெட்ரோல் நிறைய பேர் பெட்ரோல் வாங்குறவங்களும் பிரச்சனை. இதெல்லாம் பெட்ரோல் பங்க் காரங்களும் ஏதாவது ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஒரு வண்டி நின்னு போச்சுன்றீங்க, தூரத்துல இருக்குன்றீங்க, அவன் எப்படி பின்ன தரதான் செய்வான். இப்ப அவனுக்கும் பிரச்சனை. இப்ப இந்த சகோதரர் நல்லபடியாக மீண்டு வரணும். இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள்ல இனிமேட்டு போகாதீங்கன்றத ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறோம் நாங்க. ஆனா என்னால நான் சீரியஸா பேசணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஏம்பா தயவுசெய்து கீழ்கட்டல யாருன்னா கொஞ்சம் கமெண்ட்ல மெசேஜ் போய் அந்த பையனை பாருங்க. அந்த கட்சிக்காரங்க அவனுக்கு நல்ல அறிவை புகட்டுங்க. டேய், உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்காங்கடா, அதை மறக்க என்ன பண்றது? அம்மா அப்பாவோட இதுவே இல்லையாப்பா அவங்களுக்குலாம். ஏங்க விஜய் விஜய் விஜய்ன்றீங்க, வருவாரு ஒரு புடி சோறு போட மாட்டாரா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாரா, ஏன்டா விஜய் விஜய்ன்றீங்க?
இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கவலைப்படாத இவனு, ஒரு 5 நாள் பொறுத்துக்கோ, நம்ம ஜனநாயகன் படம் பார்த்துட்டு செத்துடலாம். இல்லையே, ஜனநாயகன் படம் பார்த்தா ஆட்டோமேட்டிக் சூசைட் ராது. டேய் நீ போய் சாவத்தாவல, பாத்துட்டு இருக்கும்போது ஐயோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது பேர் சூசைடா மர்டர் ஆடாது? மர்டர். ஆமாங்க, படம் பார்க்க போறேன்னா நீங்க தானே வாண்டடா போற படம் பார்க்க, அவரு உன்னை கூப்பிட்டாரு. ஏன்பா படம் என்னப்பா இது? சீ, அது மர்டர்ல வராது, அது சூசைடா. எப்படிப்பா நீயா போய் இப்போ ஒரு ட்ரெயின் வருது, நீயா போய் தலைய விட்டனா அது பேர் மர்டரா? இல்லப்பா, என்னது அது பேரு? அது சூசைடு. படம் நான் தியேட்டர்ல போடுறேன் ஜனநாயகனை, நீங்க தானே வாண்டடா வந்து அதை பாக்குற, நான் உன்னை கழுத்தை புடிச்சு இழுத்துன்னு போய் பார்க்க சொன்னேன். அது சூசைட். அது என்னமோ படம் பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஆக போகுதுதான். இல்ல அது சொல்லிருப்பாங்க, அவனை வந்து கேன்வாஸ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. படம் பார்த்துட்டே லாஸ்ட் படம். சோ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க அம்மா அப்பா இவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கலாம், கல்யாணம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, கல்யாணம் ஆனா குழந்தை குட்டி இருக்கலாம், பொண்டாட்டி இருக்கலாம். சோ இதெல்லாம் பெருசா பெருட்படுத்தாமல் அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, இதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு விஜய் கட்சியில எனக்கு போஸ்டிங் தரல, இல்ல என்ன கூப்பிடல, இல்ல என்கிட்ட சொல்லிட்டு நிகழ்ச்சி நேரத்துல இதுக்காகலாம் உயிரை மாச்சுக்கலான்ற எண்ணம் வருது. அப்ப இன்றைய காலத்து இளைஞர்கள் எவ்வளவு வீக்கா இருக்காங்க, உண்மை எவ்வளவு வீக்கா இருக்காங்க பாருங்க. அததான் வந்து சொல்றோம், திருப்பி சொல்றோம், இந்த கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. நீங்க இன்னொன்னு என்னன்னா, இவனுங்க இது மாதிரி போடுறது இன்னும் 10 பேர் பார்த்தானா அவனும் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ இந்த வீடியோவையும் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் அதை போட்டோம். இந்த மாதிரி பதிவுகளை யாரும் ஷேர் செய்யாதீங்க. ஏன்னா நாளைக்கு அந்த கட்சியில இருக்கிற பாதி பேர் இப்படிதான் இருக்கான். ஏன்னா ஒரு 41 உயிரை காவு வாங்கின ஒரு மனுஷனை இன்னுமே எடுத்து நம்ம கொண்டாடினு இருக்கிறோம், அவன் பின்னாடி சுத்துறோம்னா அப்போ நம்மளோட மனசுலாம் எப்படி ஆகியிருக்கு? அதுதான், அந்த மாதிரி மனசுலாம் இப்படிதான் போவோம். சோ யாரும் இதை அப்ரிசியேட் பண்ணாதீங்க. தற்கொலை திருப்பி சொல்ற எதற்கும் தீர்வல்ல. அவரு வந்து நல்லபடியா இருந்தா எங்க எல்லாரும் சந்தோஷம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு என்னத்த சொல்லுறதுடா, என்னப்பா இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு தற்கொலையா? இல்ல இது தற்கொலை இல்லைங்க, இது தற்கொலைக்கும் மேல. தற்கொலைக்கும் மேல இவன் தற்கொலை பண்றான் பேசினா வச்சு ஒரு வயசு இருக்கு, அவன் பேசுறான்னு கூட நீ வச்சுக்கோ. இங்க ஒருத்தன் ஏமாத்திருக்காங்க. ஏமாத்துறானா? அது ஏதோ ஒரு படம் வந்துச்சேங்க இப்போ, சதுரங்க வேட்டை. அதுல கூட ஹீரோக்கு வந்து எப்படி ஒரு 40 வயசு இருக்கும். இங்க சதுரங்க வேட்டையே மிஞ்சி போய் ஒருத்தன் 15 வயசு பையங்க. 15 வயசுலயா? என்ன 15 வயசுலயே ஒருத்தன் என்ன பண்றான், மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. 15 வயசு பையன் அவன் வந்து இன்ஸ்டாகிராம்ல பேஜ தொடங்கி, எப்படி 18 வயசு கீழே தொடங்க உரிமை தராங்கன்னு அது தெரியலையப்பா. நம்ம ஆதார் கார்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுவீங்க. 15 வயசு பையனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண அது எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம் என்ன ரூல்ஸ், யூடியூப் என்ன ரூல்ஸ், Facebook என்ன ரூல்ஸ் நமக்கு தெரியல. ஏதா இருந்தாலும் ஒரு கிட்ஸ் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பான் போல. கிட்ஸ் அக்கவுண்டா? கிட்ஸ் அக்கவுண்ட் இருக்கு. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பான் போல. 15 வயசு பையன் மக்களே விஜய வச்சு பிராண்டிங் பண்ணிருக்கான். அவன் விஜய் கட்சிக்காரன் தான். 18 வயசு அவன் எப்போ ஆகுதோ விஜய்க்கு தான் அவன் ஓட்டு போட போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போடுவானு தான் எனக்கு பயமா இருக்கு. வாய்ப்பு நிறைய. ஆமா, 15 வயசு பையன் உக்காந்துக்கிட்டு விஜய ப்ரமோஷன் பண்ற மாதிரி அந்த விஜய் ரசிகர்கள் அவன் சைடு இருக்கு. அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராப்லையா? பாத்தியா? என்னங்க வேலை கொடுக்குறது தப்பாங்க? எனக்கு அந்த பையனை திட்டத்துக்கு என்ன வரல, அவனை நம்பி காசை போட்டானுங்க பேரு. அவனெல்லாம் திட்டணும். 15 வயசு பையன் என்ன ஆணி உங்களுக்கு வேலை தர போறான், என்ன ஆணி உங்களுக்கு ப்ராஃபிட்ட தர போறான்ட்டு அவனுக்கு 4000 5000 4000 10,000 போட்டு விடுறீங்க. நான் கேக்குறேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவுன்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க. இருந்தா அவங்க விஜய ஃபாலோ பண்ற எவனுக்குமே அறிவு இல்லைன்றதுக்கு இது உதாரணம். ஏன்னா அந்த பையனை ஃபாலோ பண்றது எல்லாமே விஜய் ஃபேன்ஸ். கண்டிப்பா. அவன் பேரு கூட எனக்கு தெரியல, என்னமோங்க. எங்க சாமி சத்தியமா இன்னொன்னு சொல்றேன், அவன் பேஜை இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல, அவன் வீடியோவையும் நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்குதான் திடீர்னு 4 பேர் அனுப்பிட்டு யோ பாரியா 15 வயசு டிவி கேக்காரன் ஏமாத்துறான் ஊரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றானுங்க, அவனுக்கும் டிவி கேக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. டிஎம்கே தான் காரணம். ஏம்பா அவன் டிவி கேக்காரனே இல்லைன்றானுங்க. இவ்வளவு நாள் அவன் விஜய பத்தி அருமையா பேசி வீடியோ போடும் போதுலாம் சூப்பரா பேசுறாயா பையன் பாரியா, சின்ன பையனே எப்படி பார்த்தல எங்க தளபதிக்காக திமுக உன்னை காலி பண்ண பாரு. 15 வயசு பையன் அவனே காசை வாங்கின்னு ஊரை ஏமாத்தான் நினைச்சு. அவனுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. இது வந்து பின்புலத்துல யாரோ இருக்காங்க, விசாரிங்க நீங்க. என்னயா இது?
அநியாயமாகுது. நான் ஆக்சுவலா இன்னுமே நான் சொல்லுவேன், நான் அந்த பையனை திட்ட மாட்டேன். எப்படி திட்டுவீங்க அவனை? எப்படி திட்டுவீங்க? அவன் வாண்டடா போய் உங்ககிட்ட இருந்து புடுங்கல, நீங்க ஒரு வேலைய ஒரு தூண்டில விரிக்கிறான், நீ மாற்ற. அதாவது நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரேன், உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு கூட ப்ராஃபிட்ட தர அப்படின்ற மாதிரி எல்லாமே அவனால என்னென்ன முடியுமோ அத்தனையும் செய்திருக்கான். அனைத்து ராஜதந்திரங்களையும் யூஸ் பண்ணி எல்லார்கிட்ட இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து 3000 4000 2000 போடுறவங்க கிட்ட எங்க இன்னொரு 1000 ரூபாய் போட்டாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அந்த ஆடியோஸ்ல சிலதெல்லாம் வந்து லீக் ஆகி. ஆனா அமௌண்ட் அன்னைக்கு வரலன்னு கவலைப்படாதீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா அமௌண்ட் வந்துடும். ஆனா அன்னைக்கு சர்வே ப்ராப்ளம்னால உங்க ப்ராஃபிட் வரலன்னா கொடுவாய் அன்பு அந்த பையனை எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த தம்பி வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தான். எல்லாரும் டிஎம் பண்ணுங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு சொல்லி. நான் இருந்துட்டு அவனுக்கு டிஎம் பண்ணேன், தம்பி எந்த மாதிரி ஒர்க் அப்படின்னு. அவர் இருந்துட்டு வித்தின் செகண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணான். ஆனா என்ன ஒர்க்னு அவன் சொல்லல. அக்கா அமௌண்ட் வந்து 1000 கட்டி அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொன்னான். சரி நானும் அப்படின்னு அவனுக்கு அனுப்புனேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் 3200 சொன்னான். தம்பி இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்னா உனக்கு அனுப்பியிருக்க மாட்டேன், மறுபடியும் இவ்வளவு அமௌண்ட் கட்டினா நான் எங்க போறது அப்படின்னு அவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லக்கா சாரிக்கா சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் இருந்துட்டு அதை பேச எடுத்துக்கல. சரி பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் நம்பினேன். தம்பி இப்போ அந்த அமௌண்ட் நான் அனுப்புனேன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா அப்படின்னு கேட்டேன். அக்கா நீங்க என்னை நம்பி அனுப்புங்க, நான் உங்க அமௌண்ட்டுக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னேன். ஒரு 1/2 hourல நானும் மறுபடியும் 3200 அனுப்பிட்டேன். மொத்தம் 4200. இப்படி சிறுக சிறுக சேர்த்து இந்த பைப்புல என்ன பண்ணிருக்குன்னா ஒரு காரே வாங்கிச்சு. அவனை பாராட்டணுமா இல்லையா? இல்ல கை தட்டுறேன் நான் தான். பாத்தியா கார் வாங்கி அம்மாவுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. டெவலப்மெண்ட் பாரு. ஆனா காசு யார் வீட்டு காசுன்னு பாத்தீங்கன்னா ஊரா மூட்டு காசு. கார் யார் ஓட்டுவா? இல்லங்க தெரியலங்க. இல்லங்க இந்த விஜய் கட்சியில இருக்கிறவன் ஃபுல்லா இப்படிதான் இருக்காங்க. மூளை கிடையாதுங்க. எங்க வளர்த்து மூளை கிடையாது. நீ யார சொல்ற? இந்த பையனை சொல்றியா? அவன் ஏமாந்து. ஆமா அப்படி சொல்லு. பையன் நல்ல மூளை உள்ள பையன் உசாரா இருக்கான். பையன் உசாரா விஜயை வச்சு ஒரு பிராண்டிங் செட் பண்ணி ஆளை தேத்தி ஆடியன்ஸ் இது பண்ணி இவன் வந்து ஒரு வருமானத்தை எப்படி தீட்டுதுன்னு முடிவு பண்ணிட்டான். மக்கள் வந்து மாட்டீங்க. மலேசியாலாம் போயிருக்கான். எனக்கு தெரியல இத பாராட்டுறதா அவனை திட்டுறது. மலேசியாலாம் போயிருக்கிறேன்ட்டு வேற வீடியோ போட்டிருக்கான். இதுல உள்ள அளவு பண்ணலையா, அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அழுகுற மாதிரி. அந்த விஜய் ஃபேன்ஸை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா தாவேகா தலைவர் விஜய்க்கு பதிலா இவனை ஆக்கினா கன்ஃபார்ம் பேசாம இவனை போட்டுடலாம்யா. இவன் தூக்கிட்டு போட்டு ஐடியா போட்டாலே செம ஐடியா குத்தி எப்படி வந்து பணம் வசூல் பண்ணுவது இது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏங்க எனக்கு சாமி சத்தியமா அந்த பையன் என்ன அவன் தெரியல. ஹாய் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் இப்படிதான் சொல்றாங்க. ஹாய் ஃபேமிலிஸ். சோ ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் தான் சொல்லுவாங்க. ஆமா டிவிகே ஃபேமிலி. அப்ப அவங்க ஆடியன்ஸ் எல்லாமே ஃபேமிலிக்குள்ள தானே. ஆமா ஃபேமிலி கிட்ட காசு வாங்கினா தப்பு கிடையாது. கரெக்ட். ஆமா சொல்லுவான். இப்போ ஏங்க நான் வெளியாளு கிட்ட இருந்து காசு வாங்கல, ஃபேமிலிஸ் தானே சொன்னேன். நான் ஃபேமிலிஸ் தானே சொன்னேன். என் ஃபேமிலி கிட்ட இருந்து காசு அவங்க எனக்கு போட்டாங்க, அத நான் செலவு பண்ணிட்டேன். இது ஒரு தப்பா? கார் வாங்கினேன், வாங்கி கொடுத்தாங்க கார். என் ஃபேமிலி எனக்கு கார் வாங்கி கொடுத்தாங்க. இதுல என்ன அவனுக்கு? அப்ப நான் அப்ரப்டா கட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ. அவரை பத்தி நான் பேசுறதுக்கு விரும்பல. ஏன்னா ஃபேமிலி அது அப்புறமா நாளைக்கு சொல்லுவாங்க ஆடியன்ஸ் எல்லாம், ஏங்க நான் என் பையனுக்கு காசு கொடுத்தேன், நான் என் தம்பிக்கு காசு கொடுத்தேன்வாங்க. சோ அது அப்ரப்டா கட் பண்ண. இருந்தாலும் ஏமாந்தவங்க நிறைய பேர் பொங்கி எழுந்து வராங்க. பையன் காரை உடனே சீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னப்பா ஜேசிடி பிரபாகர் எல்லாம் போய் கட்சியில சேர்ந்துருக்காங்க. ஜேசிடியா எனக்கு தெரியாதுப்பா. ஜேசிடினா யாரு? உனக்கு ஜேசிபி தான் தெரியும். இல்லப்பா என்ன சொல்லு, ஜேசிபி வச்சுட்டு இருக்காரா? ஜேசிடி பிரபாகர் யா வில்லிவாக்கு முன்னாள் எம்எல்ஏ இருந்தா நீ விஜய்க்கு தெரியுமா? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் என் பையனை தான் சேர்த்தேன். அதாவது பாத்தீங்களா ஒரு 1 வீக் பிஃபோர் இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் எல்லாம் போய் சேர்ந்தாப்ல. ஆமா அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரோட பையன் போய் சேர்ந்தார். ஃபர்ஸ்ட் பையனை போட்டு பேரன் பேசியாச்சு. இது வேணும் எங்க அப்பாக்கு, இது நீங்க செஞ்சு எங்க அப்பா. ஆமா இப்போ ஏங்க வில்லிவாக்கத்தோட முன்னாள் எம்எல்ஏங்க 2011ல ஒரு 16ல 21ல தோத்துட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதே தொகுதியில இன்னைக்கு எம்எல்ஏ வேணும். இப்ப இவரு வந்து போய் சேர்ந்துட்டாரு. எங்க தீவிர எம்ஜிஆர் விசுவாசி, தீவிர ஜெயலலிதா விசுவாசி. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட பயணிச்சாரு. இந்த இபிஎஸ் பிரச்சனைல ஓபிஎஸ் கூட சேர்ந்து பயணிச்சாரு. இப்போ ஓபிஎஸ் பிடிக்காம இப்ப போய் விஜய் கட்சியில சேர்ந்தாப்ல. இப்போ நாளைக்கு விஜய் கட்சியில திருப்பி ஓபிஎஸ் வந்து சேர்ந்தாருன்னா
என்ன பண்ணுவாங்க இப்போ? இப்போ ஓபிஎஸ் பெரிய ஆளா இல்ல ஜேசிடி பிரபாகர் பெரிய ஆளா? ஜேசிடி தான் ஒரு பெரிய ஆமா, ஆளுங்க. ஜேசிடி கட்சிக்காரல்ல. ஆமா, முன்னாடி சென்டர்ல சீனியருங்க. ஏங்க முன்னாடி சேர்ந்தது கிடையாது. ஓபிஎஸ் வந்து கூட்டணி தான் இருக்க முடியும், கட்சியில போய் சேர மாட்டாரு. ஆமா, இவங்க கட்சியில சென்டர். இவர் கட்சியிலே சென்டர்ல. அப்ப அவர் தானே இப்ப எம்எல்ஏ கூட இந்த ஆள் தானே கொடுக்கணும். கரெக்டா இல்லையாப்பா? சோ இது எங்க போய் முடிய போகுது? இப்ப ஓபிஎஸ் எப்படி போய் இங்க சேர போறாரு, இல்ல பிஜேபி கூட்டணியிலே இருக்க போறாருன்னு தெரியல. அங்க நம்பர் 1. நம்பர் 2, வில்லிவாக்கத்துல இருக்கிற டிவிகே கட்சிக்காரன்லாம் இப்ப டென்ஷன் ஆயிட்டான். ஆமா, இப்ப ஆல்ரெடி அவங்க எம்எல்ஏ கனவு பண்ணலாம். ஆல்ரெடி வில்லிவாக்கத்துல 5 டிவிகே எம்எல்ஏ இருக்கான். 5 எப்படி எல்லா ஊர்லயும் 5 எம்எல்ஏ உருவாக்கி ரெடி பண்ணிக்கிறாங்க. அவன் எம்எல்ஏ கனவுல சுத்தின்னு இருக்கான். இதுல முன்னாள் எம்எல்ஏ அங்க போய் ஜாயின் ஆயினா என்ன கதை ஆகுது? அந்த 5 எம்எல்ஏ கோச்சிங் மாட்டானா? திருப்பி அவங்களும் தற்கொலை முயற்சி பண்ண போறானுங்கப்பா. சொல்லிட்டு பார்த்தேன். திருப்பி சொல்றேன், டேய் வேணா கீழே வந்து எதனா ஒண்ணு போட்டுறான். அந்த டேய் சொல்லிட்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு ஒண்ணு இருக்கும் பாரு, அந்த மாதிரி வந்து தற்கொலை எதற்கும் தீர்வு இல்லைன்னு ஒண்ணு போட்டுறாரு. ஏன்னா பாரு, இப்ப வில்லிவாக்கத்துல என்ன நடக்க போகுது நாளைக்கு நம்ம தெரியல. ஒரு ஊர்ல இருந்து ஏங்க இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில ஆட்கள் போய் சேருவாங்க. சேராம இருக்க மாட்டாங்க. அதிமுகன்னு கிடையாது, திமுக தான் போய் சேருவாங்க. எல்லா கட்சியில இருந்து போவாங்க. ஏன்னா திமுகல சீட்டு கொடுக்கல, இது பண்ண அதிருப்தியில இருக்கிறவங்க போய் சேருவாங்க. அதிமுகலயும் சீட்டு கொடுக்கல, அதிருப்தியில இருக்கிறவங்க போய் சேருவாங்க. பட் என்னன்னா அது வந்து விஜய் டிவி கேவலா இருக்காது. அது வந்து என்னன்னா விடிஎம்கே, விஜய் டிஎம்கே. ஏங்க டிஎம்கே கட்சி பேரே மாத்திர ஏடிஎம்கே ஆச்சுல, அந்த மாதிரி விஜய் டிஎம்கே தான் இது. கட்சியை மாத்திர நீ பேரு நீ கட்சிக்குள்ள சேர்க்க போறது ஃபுல்லா திமுக அதிமுக காரணம் தானே. அப்புறமா அந்த கட்சி எப்படி டிவிகேவா இருக்கும்? அது இன்னுமா கரெக்ட். விடிஎம்கே மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஏங்க விஜய் கட்சி தொடங்கும் போதே நாங்க வந்து சொன்னாங்க, உங்களால கட்சி நத்த முடியாது விஜய். சரி நத்துறீங்களா? ஒரே ஒரு சேலஞ்ச் விடுறோம், டிஎம்கேல இருந்தோ ஏடிஎம்கேல இருந்தோ வந்தவனை எடுக்காம உங்களால நத்த முடியும். ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை நான் தர போறேன்னா, அப்ப திமுக வந்தவனே அதிமுக வந்தவனே வச்சுக்கூடாது. ஆமா கரெக்ட் தான். அப்ப சேர்க்கறீங்கன்னா அப்புறமா எப்படி ஊழலற்ற ஆட்சி உங்களால தர முடியும்? திருந்திடுவாங்கப்பா, இவங்க சேர்ந்த உடனே திருந்திடுவாங்க உடனடியா. அது எங்க சேர்ந்த உடனே திருந்திடுவாங்கப்பா. ஏங்க அது பிஜேபிக்கு போனா மட்டும் தாங்க முடியும். தட் இஸ் a வாஷிங் மிஷின். இது பி டீம் தானே. இது கிளியர் டைரக்ட் பி டீம். நீங்க வந்து பிஜேபில சேர்ந்தாதான் ஃபுல்லா வாஷ் பண்ணி ஆகணும். இதுல பாதி வாஷ்ல அப்புறமா தூக்கி ஜெயில போட்டுருவோம். இது பாதி வாஷிங் மிஷின். கரெக்ட். சோ பிஜேபில தான் சேரணும். எப்படியோ அங்க போயிட்டு என்னென்னமோ நந்தன் இருக்கு. ஜேசிடி பிரபாகர் இணைஞ்சிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் ஒன்னும் ஒருத்தர் போய் இணைஞ்ச உடனே அந்தந்த கட்சி காலி ஆயிட போதானா? கிடையாது. இப்ப ஜேசிடி பிரபாகர் போயிருக்காரு, நாளைக்கு யார் வேணாலும் போலாம். அதே மாதிரி டிஎம்கேல இருந்தா யார் வேணாலும் போலாம். என்ன போனாலும் அங்க டிவிகேல உங்களுக்கான மரியாதை கிடைக்குமானா? கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆள் யாருன்னா வந்தாங்கன்னா, விஜய் நீ ஓரம் உட்காருப்பா. இப்ப ஓபிஎஸ் டிவியே போனாலே என்ன ஆயிடும்? அவங்க ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. சிஎம்ஏ ஓபிஎஸ் தானே, அப்புறம் என்ன நடக்க போகிறதோ எல்லாம் நன்மைக்கு, நல்லதே நடக்கும். இருந்தாலும் திருப்பியும் சொல்லிக்கிறோம், மறுக்க சொல்லிக்கிறோம், தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. எது பேசுறதுக்கு முன்னாடியும் எது பண்றதுக்கு முன்னாடியும் உங்க அம்மா அப்பா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க உங்க வளர்ச்சிக்காக, அது எல்லாத்தையும் கொஞ்சம் நினைங்க. மறுக்க சொல்றோம், விஜய் உங்களுக்கு ஒரு புடி சோறு இல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரமாட்டார். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.